Types of plant hormones, page number 238. Next page பார்க்கலாம். Types of plant hormones. Plant hormonesல எத்தனை டைப் இருக்கு? There are 5 major classes of plant hormones. They are auxin, cytokinin, gibberellin, abscisic acid and ethylene. So 5 வகையான plant hormones இருக்கு. Among all these plant hormones, auxin, cytokinin and gibberellin promote plant growth. முதல் 3 பிளான்ட் ஹார்மோன்ஸும் பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. while the 4th and 5th abscisic and ethylene incubate plant growth. பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுது அல்லது அது என்ன பண்ணுன்னா ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணும். இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட எந்தெந்த பகுதியில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, அதனோட இன்ட்ராக்ஷன் என்ன, அதனோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 16.1.1ல் ஆக்சின் பற்றி ஃபுல் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஆக்சின்னா டு க்ரோ, ஆக்சின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம், வளர்ச்சிக்கு. ஆக்சின் வேர் த ஃபஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பிளான்ட் ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் தான். த டேர்ம் ஆக்சின் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கோகில் அண்ட் ஹார்ஜன் ஸ்மித் 1931. இதை யார் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோகில் ஹார்ஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க 1931ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சின் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட். ஒரு தாவரத்தினுடைய தண்டு மற்றும் வேர் நுனியில் வந்து இந்த ஆக்சின்ங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது at the tip of the stem and root, from where they migrate to the zone of elongation. அங்கிருந்து ஒரு படர்ந்த பிளேஸ்க்கு வந்து மிக்ரேட் ஆகுது. சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் வந்து 1880ல் அப்சர்வ் பண்ணுறார். என்ன அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா he observed unilateral growth and curvature of canary grass coleoptile. இங்கே அவர் வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்குறார், ஒரு க்ரோத்தை வந்து கவனிக்கிறாரு. எதில் பார்த்தீங்கன்னா canary grass coleoptile. canary grass அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு உங்களுக்கு நான் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து கெனரி கிராஸ். நீர் நிறையா இருக்க இடத்துல, இந்த நீர் தேங்கியிருக்க இடத்துல, இந்த ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கெனரி கிராஸ். இது நுனியில் குட்டி குட்டி சீட்ஸ்லாம் இருக்கும், அது வந்து பறவைகள் சாப்பிடக்கூடியது. ஓகே, இதுதான் கெனரி கிராஸோட பிக்சர். இப்போ நம்ம போயிடலாம். ஓகே, இதுதான் கெனரி கிராஸ். கெனரி கிராஸுங்கிறது ஒரு வகையான புல் தாவரம். கோலியோப்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலியோப்டைல்ஸ் இட்ஸ் நத்திங் பட் எ ஷீட் ப்ரொடெக்டிங் எ யங் ஷூட் டிப் இன் எ கிராஸ். அதாவது இது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் ஷீட் தான் இந்த கோலியோப்டைல். தாவரத்தினுடைய நுனியில் இருக்கும், நுனி பகுதி வந்து கோலியோப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி கேம் டு த கன்க்ளூஷன். இந்த சார்லஸ் டார்வின்கிறவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் வராரு, தட் சம் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த டிப் ஆஃப் த கோலியோப்டைல் டு த பேசல் ரீஜியன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று தாவரத்தினுடைய நுனியிலிருந்து அடிமட்டம் வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனால் அது என்னன்னு அவருக்கு தெரியல. திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் லேட்டர் ஐடென்டிஃபைட் அஸ் ஆக்சின் பை வெண்ட். அது வந்து ஆக்சின் தான் அப்படின்ட்டு முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து வெண்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாருங்கிறது கீழே அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். 16.1.1 வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவரோட ஃபுல் நேம் ஃப்ரிட்ஸ் வார்மோல்ட் வெண்ட். 1903 to 1990 a Dutch biologist demonstrated the extension and effect of auxin in plant. ஆக்சினோட எஃபெக்டை வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. எப்படின்னா, he did a series of experiment in Avenna coleoptiles. அவன்னா அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையான புல் தாவரம். அதில் நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அவர் வந்து இந்த எஃபெக்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப் ஆஃப் அவனா கோலியோப்டைல்ஸ். தாவரத்தினுடைய நுனி பகுதி கட் பண்ணிடுறாரு. த கட் டிப்ஸ் டிட் நாட் க்ரோ, இண்டிகேட்டிங் தட் த டிப்ஸ் ப்ரொடியூஸ்டு சம்திங் எசென்ஷியல் ஃபார் க்ரோத். அந்த கட்டான டிப் வந்து வளரவே இல்லை. அது ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுது, வளர்ச்சிக்கு தேவையான ஒரு க்ரோத்துக்கு தேவையான எசென்ஷியல் சம்திங் வந்து இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. In his second experiment, he placed the agar blocks on the decapitated coleoptile tips. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அகர் பிளாக்னா என்னென்னா நியூட்ரிஷ்னல் பிளாக் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளாக்ல வந்து நியூட்ரிஷ்னல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நியூட்ரிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோபயாலஜி லேப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் வந்து க்ரோ பண்ணுறதுக்காக ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து இந்த அகர் அப்படிங்கிற மீடியத்தை வந்து போர் பண்ணி இன்குபேட்டரில் வைப்பாங்க. அதே அகர் பிளாக்னா இட்ஸ் நத்திங் பட் அகர் பிளாக்ங்கிறது நியூட்ரிஷனல் மீடியம். அந்த நியூட்ரிஷனல் மீடியம் அந்த அகர் பிளாக்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் டீகேபிட்டேட்டட் கோலியோப்டைல் டிப்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறாரு. த கோலியோப்டைல் டிப் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். அது வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இன் ஹிஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்
He placed the detached coleoptile tips on agar blocks. After an hour, he discarded the tips and placed this agar block on the decapitated coleoptile. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கட் பண்ண டிப்பை வந்து அந்த அகர் பிளாக்ல வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தாவரத்தின் நுனியில் வந்து அவர் பிளேஸ் பண்ணுறாரு. It grows straight up, indicating that some chemical had diffused from the cut coleoptile tips into the agar block. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து க்ரோ ஆகுது. அது என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு சம் கெமிக்கல் வந்து அந்த தாவரத்தின் அந்த வெட்டப்பட்ட அந்த கட் பாட்டில் இருந்து அந்த அகர் மீடியத்துக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. அதனால தான் அந்த பிளான்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக க்ரோ அப் ஆகிருக்கு. ஸோ அப்போது சம் கெமிக்கல் ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து அந்த வெட்டப்பட்ட நுனியிலிருந்து இந்த அகர் மீடியத்துக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் அப்படின்ட்டு இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. which stimulated the growth. From his experiment, Bent concluded that a chemical diffusing from the tip of coleoptile was responsible for growth. So இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து அந்த கெமிக்கல் வந்து இட்ஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு கெமிக்கலால் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் ஆகிருக்கு. அவருக்கு அது அந்த கெமிக்கலுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறார். ஹீ நேம்ட் இட் ஆஸ் ஆக்சின் மீனிங் டு க்ரோ. அதாவது வளர்ச்சிக்கு தேவையானது. ஆக்சின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ வளர்ச்சிக்கு தேவையானது. அவர் அதுக்கு வந்து ஆக்சின்ங்கிற நேமை வந்து கொடுக்குறாரு. இதுதான் வந்து டயக்ராம், அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் டயக்ராம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுனியை கட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அகர் பிளாக் வைக்கிறாரு, எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண அந்த பிளான்ட்டோட பாட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணிவிட்டு அதை போய் இவர் மேலே கோலிப்டைல் டிப்பில் வந்து செட் பண்ணுறாரு. உடனே என்ன ஆகுது, த பிளான்ட் ரெஸ்பாண்ட் ஆகுது, ஸ்ட்ரைட்டாக க்ரோ அப் ஆகுது. இதிலிருந்து அவர் என்ன இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான்னா கெமிக்கல் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் டிஃப்யூஷன் ஆகிருக்கு. அந்த கெமிக்கல் வந்து ஆக்சின் அப்படின்னு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. Okay, types of auxin. Auxin are classified into two types, namely natural auxin and synthetic auxin. Natural auxins produced by the plants are called natural auxin. Example IAA, indole 3-acetic acid. அதாவது two types of auxin இருக்கு. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று சிந்தட்டிக். நேச்சுரல் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க indole 3-acetic acid. Synthetic auxin அப்படிங்கிறது artificially synthesized auxin that have properties like auxin are called as synthetic auxin. Example 2, அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, நம்மளா தயாரிக்கக்கூடிய ஆக்சின் பிளான்ட் ஹார்மோனுக்கு பேர் சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு பேர். ஸோ 2,4-D 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட், இதுதான் சிந்தட்டிக் ஆக்சின் கூடிய எக்ஸாம்பிள். physiological effects of auxin. Auxin brings about a variety of physiological effects in different part of the plant body. இது வந்து என்ன கொடுக்குறது, நிறைய ஃபிசியோலாஜிக் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஆக்சின் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோ